Hi friends, hello வணக்கம். Welcome to my channel ரோஜா யூனிக் டிசைன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பீட்ஸ் யூஸ் பண்ணி அதோட ஸ்டிச்சஸ் எப்படி போடலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். அண்ட் ஸ்டோன் செயின் இருக்கு. அந்த செயினோட ஸ்டிட்ச் வந்து ஆரி ஒர்க்ல எப்படி போடணும் அப்படிங்கறது பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். வந்து பீட் ஸ்டிட்ச் எப்படி போடலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். நம்ம பீட் ஸ்டிட்ச் வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி சேவிங் த்ரெட் தைக்கிற நூல் இருக்கும் பாருங்க. இந்த த்ரெட்ல வந்து நம்ம போட்டாதான் நமக்கு வந்து கேப் இல்லாம நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் இதில் போட்டிங்கன்னா ஜரி த்ரெட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து கேப் வந்துடும். ஸோ நம்ம எப்பயுமே வந்து இதில் போடுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் சேவிங் த்ரெட்டில் தான் போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீடில் விட்டு த்ரெட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் போடுற மாதிரி இருந்தால் 2 பீட்ஸ் மட்டும் எடுத்து சிங்கிளாகவே ஃபஸ்ட்டு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண அப்புறமா அதிகமாக எடுத்து போட்டு பழகிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம 2 பீட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இதில் ஒரு இந்த நீடில் இருக்க ஹூக்ஸ் வழியாக இந்த த்ரெட்டை வந்து நல்லா பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இந்த கை பாருங்கள், இந்த விரலால் இப்படி வந்து உள்ளே வந்து பீட்ஸை வந்து உள்ளே தள்ளணும். ஓகேங்களா? தள்ளிட்டு எப்பயும் போல் நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போடுவீங்கள அதே மாதிரியே வந்து போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் மறுபடியும் 2 பீட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் போடுறவங்க வந்து இந்த மாதிரி பழகுங்க. அப்புறம் போட போட உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். பாருங்கள், 2 பீட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த விரலால் இப்படி உள்ளே தள்ளிடுங்க. தள்ளிட்டு நெக்ஸ்ட்டு எப்பயும் போல் செயின் ஸ்டிச் போடுவோம்ல அதே மாதிரியே வந்து ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு போதும். பாருங்கள், அகைன் 2 பீட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இதில் இருக்க ஹூக்ஸால் நீடில் இருக்க ஹூக்ஸால் நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள், நீடில் சென்டராக வச்சு இப்படி உள்ளே தள்ளிங்கன்னா பீட்ஸ் உள்ளே போயிடும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் 2 பீட்ஸாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அது நல்லா போட்டதுக்கப்புறம் அகைன் நிறைய பீட்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 2 பீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளே போட்டு இந்த மாதிரி தான் போடணும். இப்போ பாருங்கள், இதில் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு 2 வந்து உள்ளேங்க பாருங்கள். இந்த மாதிரி இந்த விரலால் இதை பிடிச்சிக்கோங்க. மேலே இருக்கிற பீட்ஸை இந்த விரலில் இப்போ உள்ளே தள்ளிடுங்க. தள்ளிட்டு எப்பயும் போல் செயின் ஸ்டிச் வந்து போடுங்க. வந்துச்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இருக்க பீட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி போட்டு பாருங்க. நிறைய பீட்ஸ் எடுக்கிறேன். பாருங்க, எடுத்துட்டேன். எப்பயும் போல் நீங்கள் வந்து இந்த நீடில் இருக்க ஹூக்ஸில் வந்து இதை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மேலே இருக்க எல்லா பீட்ஸும் வந்து சேம் டைமில் போடாதீங்க. 2 பீட்ஸ் 3 பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணி போடுங்க. பாருங்கள், நான் 2 பீட்ஸ் வந்து உள்ளே இங்கே பாருங்கள் இந்த விரலால் உள்ளே வந்து இப்படி தள்ளுறேன். தள்ளிட்டு செயின் ஸ்டிச் மாதிரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் இருக்க பீட்ஸ் எல்லாம் உள்ளே தள்ளி அகைன் போட்டாச்சு. உங்களுக்கு வந்து பீட் ஸ்டிச் போடுறதுக்கு வேறு நீடில்ஸ் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதிலே போட்டு பழகினால நான் இதே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதை நீங்கள் போட்டு இதே மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இதில் வந்து லாஸ்ட்டாக எண்ட் நாட் போட்டுக்கலாம். எண்ட் நாட்டும் எப்பயும் போடுற மாதிரியே போடுங்க. பாருங்கள், அவ்வளோதான். நான் வந்து இது சேவிங் த்ரெட்டில் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். இப்போ வந்து நான் ஜரி த்ரெட்டில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி கேப் வருதுன்னு. நான் வந்து ஜரி த்ரெட் எடுத்துட்டேன். இப்போது அதை வந்து நான் போடுறேன். பாருங்கள், எப்பயும் போல் எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 பீட்ஸ் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு சேவிங் த்ரெட்டில் எப்படி சொன்னோன்னா சேம் அதே மாடல்லே வந்து இதுலேயும் போடலாம். பாருங்கள், நான் அதே மாதிரி மறுபடியும் போடுறேன்.
பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 உள்ள போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் இருக்க 3 உள்ள போட்டுக்கிறேன். பாருங்கள் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து உள்ள 3 போட்டுறேன். இப்போ வந்து போட்டுட்டோம். உங்களுக்கே பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியும். தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இதில் கேப்பே இருக்காது, இதில் கேப் விட்டு விட்டு வரும். நீங்கள் வந்து ஜெரி த்ரெட்லேயே நீங்கள் வந்து வேறு மாடலில் போடலாம், பீட்ஸ் வச்சு மாதிரி பண்ணலாம். நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 3 பீட்ஸ் எடுத்துக்கிறேன். உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு 3 or 4 ஜெரி செயின் ஸ்டிச் போடுவோம்ல, அது மாதிரி வந்து போட்டுக்கலாம். பாருங்க, மறுபடியும் 3 பீட்ஸ். மறுபடியும் வந்து 3 பீட்ஸ். 3 பீட்ஸு 3 செயின் ஸ்டிச் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாடலாக அழகாக இருக்கும். பாருங்க, இந்த மாடலில் போட்டிங்கனாலும் அழகாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டோன் செயின் ஸ்டிச் வந்து போடலாம். இதுக்கு வந்து ஃபேப்ரிக் க்ளூ இருக்கும், அதை வந்து நீங்கள் கீழே போட்டு இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ஒட்டிட்டேன், நீங்கள் இதே மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து நான் த்ரெட் எடுத்துக்கிறேன். பாருங்கள், எடுத்துகிட்டு கீழே வந்து ஒரு ஸ்டோன் இருக்குல்ல பாருங்கள், அங்கே பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட் அதுக்கு நடுவில் சென்டரில் இப்படி விட்டு மேலே போடணும். பாருங்கள், நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே ஸ்டோனுக்காக போட்டுக்கோங்க. பாருங்கள், 2 இதுக்கு போட்டு அதுக்கு நடுவில் இங்கே பாருங்கள், இந்த த்ரெட்டை வந்து அதுக்கு நடுவில் விட்டு கீழே வந்து இப்போ போடணும். பாருங்கள், மறுபடியும் நான் கீழே வந்து 2 போடுறேன். 2 இதுக்கு இந்த ஸ்டோனுக்கு நடுவில் இருக்க கேப்பில் மேலே போடணும். அதே மாதிரி நீங்கள் 2 ஸ்டோனுக்காக வந்து இந்த மாதிரி போட்டு செட் பண்ணிடலாம். நீங்கள் கம் மட்டும் போட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்ச நாள் தான் தாங்கும், உடனே வந்து கீழே விழுந்துடும், கீழே ஸ்டோன் வந்து தனியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா தான் அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ இதே மாதிரியே வந்து 2 இதுக்காக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அது நீங்கள் வந்து ஸ்டோனும் கம்மும் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக நிற்கும். நான் வந்து இதில் இன்னும் ஸ்டோன் வந்து செட் ஆகலை, அதுக்கு முன்னாடியே போடுறேன். அதனால் உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள், கரெக்டாக இருக்காது. நான் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக வந்து கொஞ்சம் முன்னாடி போட்டுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் மேலேயும் கீழேயும் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுகிட்டே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும், கீழே வந்து விழுகாது ஸ்டோன். ஸ்டோனு இல்லை 3 ஸ்டோன் இந்த மாதிரி அதுக்கு நடுவில் கேப்பில் வந்து போட்டுகிட்டே வரணும், மேலே கீழே. பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பீட்ஸில் வந்து எப்படிலாம் போடலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். அதே மாதிரி ஸ்டோனை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.